56 லட்ச ரூபாயில இருந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 42 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 14 லட்ச ரூபா சேவ் பண்ணிருக்கோம். எவ்வளவுனா ஜஸ்ட் பை ஆடிங் 1 EMI எவ்ரி இயர். ஸோ 32,000 நீங்க கட்டிட்டு இருக்கீங்கன்னா 12 மாசம் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா போயிட்டு 32,000 கட்டினீங்கன்னா 14 லட்சம் நம்ம இன்ட்ரெஸ்டும் சேவ் பண்ணியாச்சு. பிளஸ் நமக்கு லோனோட டென்யூரம் பாத்தீங்கன்னா 25 வருஷம் போட்டது நமக்கு 20 இயர்ஸ்ல முடிஞ்சு. 20 இயர்ஸ்ல முடிஞ்சு. 5 வருஷம் நமக்கு கம்மியாகும். 5 வருஷம் கம்மியாயிடுச்சு. 14 லட்சமும் என்ன பண்றோம் நம்ம அமௌண்ட்டையும் சேவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் பை பேயிங் 1 EMI எக்ஸ்ட்ரா. இது நிறைய பேருக்கு என்னன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா EMI பே பண்றதுக்கு பதில் 10 வருஷம் நீங்க இந்த EMI சேர்த்து வச்சுட்டு 10வது வருஷம் நான் 32,000 கட்டல 10 வருஷமா 30 சேர்த்து 3 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் கட்டினீங்கனாலும் யூஸ் இல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எதெல்லாம் போயிடுச்சு, வட்டி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. சோ எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து பினான்சியல் நம்ம கரெக்டா மூவ் பண்ணோம்னா எவ்ரிதிங் கேன் பி மேட் இன் a simpler way. இது ஒரு மெத்தட். இப்போ இது கட்டுறதுனால நமக்கு 14 lakhs பிளஸ் 5 இயர்ஸ் கம்மியாச்சு. ஆனா இது எந்த பேங்க்காரங்களும் பெருசா சொல்றது ஹைலைட் பண்ணி நான் சொல்ல மாட்டேன். இப்போ இன்கம் வருது கண்டிப்பா. இன்னொரு மெத்தட் இருக்கு. இதுல என்ன பண்ண போறோம்னா இப்போ EMI இன்க்ரீஸ் பை பர்சன்டேஜ் எவ்ரி இயர். இப்போ நார்மலாவே நம்ம ஒரு ஜாப்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30,000 EMI கட்டக்கூடிய ஒரு ஆள்னா மினிமம் எப்படியும் 60 to 70,000 மேல இருந்தாதான் நம்ம EMI பேர் பண்ண முடியும். எப்படியும் ஒரு 10% ஹைக்காவது இருக்கும் எவ்ரி இயர் ஆன் இயர். சில பேருக்கு ஜாப் டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த பொசிஷன்ல அடுத்த பொசிஷன் போகும்போது 20-30,000 இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுங்கன்னா ட்ரை டு இன்க்ரீஸ் யுவர் EMI பை ஜஸ்ட் 5%. எவ்ரி இயர். சோ ஏன்னா நீங்க இன்கம் ஏறிக்கிட்டே தானே போகுது. அப்ப இன்கம் ஏறும் போது EMI நீங்க கொஞ்சம் ஏத்திக்கிறதுனா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நிறைய பேர் இதை யோசிக்கிறது இல்ல. நமக்கு இன்கம் ஏறிச்சு EMI அப்படியேதான் இருக்கு, ஆனா பரவாயில்ல நம்ம தப்பிச்சிட்டு இருக்கோம். நோ, ஆக்சுவலி ஸ்பெண்டிங் ஹேபிட்டை கம்மி பண்ணிட்டு EMI கட்டி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாதி நீங்க சேவ் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் இதுல வந்து நம்ம லெட்ஸ் சே 5% மட்டும் per annum இப்போ 56 lakhs 62,000க்கு 5% நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம்னா 31 lakhs ஆல்மோஸ்ட் 40%. 26 lakhs கிட்ட கம்மியாகுது. சோ கிட்ட நம்ம ஆல்மோஸ்ட் 26 லட்சம் சேவ் பண்ணி 56 லட்சத்துல 26 லட்சம் சேவ் பண்ணிடுறீங்க. பிளஸ் நம்ம 25 வருஷம் கட்ட வேண்டிய EMI உங்களுக்கு 14 வருஷத்துல கட்டி முடியும். 14 வருஷத்துலயே முடிச்சு. 10 வருஷம் நீங்க சேர்த்து வச்சு கட்டுறது முக்கியம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா கட்டியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் 25 வருஷம் போட்ட EMI 14 வருஷத்துல முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். சோ இது தெரியாம தான் நிறைய பேர் என்னன்னா இந்த சைக்கிள்ல போய் மாட்டிக்கிறாங்க. EMI சைக்கிள்ல போயிட்டு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்க கட்டுறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்க கட்ட வேண்டிய வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. 40 லட்சத்துக்கு 55 லட்ச ரூபா 56 லட்ச ரூபா என்ன கட்டிருக்கீங்க, வட்டி கட்டிருக்கீங்க. ஆனா இதுவே நீங்க ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு போய் நான் ஒரு அமௌண்ட்டா கட்ட போறேன்னா யூஸ் இல்ல. ஏன்னா இந்த 55 லட்சம் தான் மொத்தம் போகுது. அந்த 55ல ஆல்ரெடி நீங்க 40 லட்சம் பே பண்ணிட்டீங்க. இப்ப சேவ் பண்ண போறது எவ்வளவுனா ஒரு 14 lakhs. ஆனா நீங்க இதே மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 26 lakhs என்ன பண்ணிடலாம், சேவ் பண்ணிடலாம்.